அழியாத சாட்சி பகுதி 2 மரண ரகசியம் தொடர்ச்சி. அத்தியாயம் 10. நிழலில் மறைந்தவன். விக்ரம் சேத்தி கடலில் குதித்து காணாமல் போன போது ராகவ், அனன்யா, மாயா மூவரும் பங்களாவின் உச்சியில் நின்று பார்த்து கீழே பார்த்தனர். அலைகள் மோதிய பரபரப்பு உணர்த்தின. இவன் உயிரோடு இருக்க முடியுமா என்று அனன்யா அதிர்ச்சியுடன் கேட்டாள். உடல் கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவன் இறந்துவிட்டதாக உறுதி சொல்ல முடியாது என்று ராகவ் கூறினான். மாயா சிரித்து கொண்டே, சில மனிதர்கள் எப்போதும் உயிரோடு இருப்பார்கள், அவர்கள் மரணத்தின் எல்லைகளை தாண்டி போகக்கூடியவர்கள் என்றார். அந்த இரவின் இருண்ட மலையில் விசாரணை முடிந்தது போல தோன்றியது. ஆனால் ராகவிற்கு மட்டும் ஏதோ சந்தேகமாக இருந்தது. அத்தியாயம் 11. மரணத்திற்கு பின்னாலான அமைதி. 7 நாட்கள் கழித்து சென்னையில் புறநகர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு அனன்யா ஓடி வந்தார். அவர் உள்ளே வந்தவுடன் தளபதி ராகவின் மேசையில் மீது ஒரு கோப்பு தட்டி வைக்கப்பட்டது. விக்ரம் சேத்தி இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லினார். ராகவ் தலையசைத்து, நான் அதைதான் சிந்திக்கிறேன். அனன்யா கோப்பை திறந்தாள். அதில் ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் நேற்று கொல்கத்தாவில் எடுக்கப்பட்டது. இது விக்ரமின் ரகசியமான நிதி கணக்குகளுக்கான சந்திப்பின் இடம். ஆனால் அவர் இறந்துவிட்டாரோ? ராகவ் புகைப்படத்தை பார்வையிட்டார். அந்த முகம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் ஏதோ மாற்றம் இருந்தது. அந்த முகம் விக்ரமின் இரட்டையர் இருக்க வாய்ப்புண்டு. மாயா உள்ளே வந்தார். அப்படி என்றால் உண்மையான விக்ரம் யார்? அத்தியாயம் 12. இரட்டை முகம். விசாரணையை தொடர ராகவ் மற்றும் அனன்யா விக்ரமின் பழைய வீட்டிற்கு சென்றனர். அங்கே இந்த பழைய புகைப்படங்களை பார்த்தபோது ராகவுக்கு ஏதோ தோன்றியது. இவனை பார்த்தால் 2 வெவ்வேறு மனிதர்கள் போல இருக்கிறார்கள். அனன்யா புகைப்படங்களை ஒப்பிட்டார். ஒருவருக்கு சிறிய முறுக்கு முடி, மற்றவருக்கு நேர்த்தியாக சீவிய தலைமுடி. முகத்தோற்றத்திலும் சற்று வித்தியாசம். அதன் பொருள் விக்ரமிற்கு இரட்டையர் இருக்கலாம். அத்தியாயம் 13. இறுதி விளக்கம். இரவு முழுவதும் தேடி ராகவ் இறுதியாக ஒரு முக்கியமான ஆதாரத்தை கண்டுபிடித்தார். விக்ரமுக்கு ஒரு இரட்டை சகோதரன் இருந்ததாக அரசு ஆவணங்கள் தெரிவித்தன. அந்த இரட்டையன் பெயர் விராட் சேத்தி. அதற்காகத்தான் விக்ரமின் உடல் கிடைக்கவில்லை. அவன் இறந்தவனாக காட்டிக்கொள்ள விரும்புகிறான். சகோதரனை மாயமாக காட்டி தப்பிக்க பார்க்கிறான். அனன்யா அதிர்ச்சி அடைந்தாள். அப்படி என்றால் உண்மையான விக்ரம் எங்கே? அத்தியாயம் 14. இறுதி எதிர்ப்பு. ராகவ், அனன்யா, மாயா மூவரும் மறைமுகமாக புது வழியை தேடினர். அவர்கள் விக்ரமின் ரகசிய தகவல்களை ஆராயும் போது அவர் இன்னும் உலகத்திற்கு மிகப்பெரிய மோசடியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று புரிந்தது. அவர் இன்னும் வணிக உலகில் இருக்கிறார். ராகவ் கூறினான், நாம் அவன் மீது வழக்கு வைக்கலாம். அனன்யா சிரித்தாள். முறையான நேரத்தில் உண்மை வெல்லும். மாயா மெதுவாக சிரித்தாள். விக்ரம் எங்கிருந்தாலும் அவன் எப்போதும் நிழலில் இருப்பது பார்க்கிறான். கதை முடியவில்லை, தொடரும். விக்ரம் சேத்தி உயிரோடு இருக்கிறானா? அடுத்த கதையில் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், கமெண்டில் கூறவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.